முறைக்கு சொல்லி அனுப்பு, இது நம்ம ஊரு விழா. ஊருக்கே ஒரு நோம்பினா அது கோயம்புத்தூர் விழா. உப்பு சமா இருந்தாக்கா ஊரு பக்கம் வாடா. அரிசி பருப்பு சோறு விருந்து இருக்கு ரெடியா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன செய்ய போகிறோம்னா சூப்பரான உருளைக்கிழங்கு கிரேவி தான் செய்ய போகிறோம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, நானுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன், 1 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நெய் நல்லா உருகட்டும். அது கூட 2 கிராம்பு, ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு, ஒரு பிரியாணி இலை சேர்த்துருக்கேன், ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்து அது நல்லா பொரிஞ்ச பின்னாடி ஒரு பச்சை மிளகா நான் 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா வதக்கிக்குங்க. ஒரு பெரிய வெங்காயம் நான் நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் நம்ம இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம், நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரணும். இந்த அளவுக்கு வந்துடுச்சு. இப்போ நான் ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்து இதில் நல்லா வதக்கிக்குங்க. ஒரு தக்காளி நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இப்போ இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா மையாக பேஸ்ட்டாக நல்லா வதங்கணும். அதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்குங்க, சீக்கிரமாக வதங்கிடும். ரெட் சில்லி பவுடர் நான் 1 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு கலருக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்திக்கலாம், இல்லைன்னா வேண்டியதில்லை. 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். வரமிளகாத்தூள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் பொட்டுக்கடலை மாவு இருக்குல்ல, அது ஒரே 1 ஸ்பூன் சேர்க்குறேன். அதில் லைட்டாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நம்மளுக்கு கிரேவி மாதிரி கிடைக்கும், அதுக்காக கெட்டி கிடைக்கும். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு அரை டம்ளர் இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ கிரேவி தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். கெட்டி ஆயிரும் நம்ம இன்றைக்கி உருளைக்கிழங்கு சேர்த்துறதுனால. ஒரு அரை டம்ளர் ஆட் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அது பாருங்கள், இந்த அளவுக்கு ஆட் பண்ணிது. தேவையான அளவு உப்பு காரம் இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு கொதி வரட்டும். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நல்லா பாருங்கள், இந்த அளவுக்கு கெட்டியாகி நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் உருளைக்கிழங்க வேக வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இன்னொரு 2 or 3 மினிட்ஸ் நம்ம மூடி வச்சிடலாம். அது நல்லா உப்பு காரெல்லாம் உருளைக்கிழங்குல நல்லா பிடிச்சிக்கும். இந்த மாதிரி நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். நம்ம இது ஆறின பிறகு இன்னும் கெட்டி ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா சப்பாத்தி, நான், இட்லி, தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்.